இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஒளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தி தலைப்பு கர்த்தரை தொழுது கொள்ளுதல். கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்றால் ஆராதனை, வொர்ஷிப் என்பது. ஆனால் தொழுது கொள்வது என்பது அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளுதல் என்பதற்கு அர்த்தமாகும். இன்று அநேக ஆலயங்களில் வொர்ஷிப் என்று ஒரு பெரிதான காரியத்தை கண்டுபிடித்தது போல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருந்தது. மேலும் வொர்ஷிப் பண்ணும்போது பின்னாடி ஒரு கலரான புகை, அதிகமாக வேகமாக விதவிதமான வாத்திய கருவிகளை நேர்த்தியா வாசிப்பது போன்ற காரியங்களில் தான் ஆண்டவர் இறங்கி வந்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தவறு. ஆனால் ஆதி காலத்து கொண்டே இந்த வொர்ஷிப் தொழுது கொள்ளுதல் என்பது வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அப்பொழுது எந்தவித ஆடல் பாடல் என்று இல்லாமல், பின்னாடி ஒரு புகை போன்ற காரியங்கள்லாம் போடுவது இல்லாமல் ஆண்டவரை தொழுது கொள்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், தேவாதி தேவனின் பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் தொழுது கொள்ளுதல் என்பதை குறித்து வேதாகமத்தில் பல்வேறு விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்பதை குறித்து சற்று சிந்திப்போம். முதலாவது, எப்பொழுது மனிதர் தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்றால் ஆதியாகமம் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, ஆபேல் இறந்த பிறகு சற்று காலம் கழித்து ஆதாமுக்கு சேத் என்ற ஒரு மகன் பிறந்தார். சேத்துக்கு மகன் பிறந்த பிறகு அவனுக்கு ஒரு மகன் ஏனோஸ் என்று பிறந்தார்கள். ஏனென்றால் ஆதாம் 130வது வயதில் இருக்கும்போது சேத்தை பெற்றான். சேத் 165வது வயது இருக்கும் பொழுது ஏனோஸை பெற்றான். கிட்டத்தட்ட 235 வருடம் கழித்து மக்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்கு மனுஷர் என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டமாக மக்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் கர்த்தரை ஆராய்த்து பணிந்து கொண்டார்கள். ஒரு தனி மனிதனாக, குடும்பமாக ஒரு வேலை பணிந்து கொண்டார்கள். ஆனால் மனுஷர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு கூட்டமான மனுஷர் நாம் கூட்டமாக சேர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம் என்று முடிவெடுத்து ஏனோஸ் பிறந்த பொழுது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாக உண்மையான ஆராதனையாக இருக்க வேண்டும். அவர் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த திருச்சபையில் தான் ஆராதனை செய்யும் பொழுது அதிகமான பிரசன்னம் தேவன் இறங்கி வருகிறார் என்பதெல்லாம் அல்ல. ஆனால் இங்கு மனுஷர் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்த இடத்தில் எப்படி ஆராதித்தார்கள் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஆராய்த்த இடத்தில் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவனின் பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையால் நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, தனி ஜபமாக இருந்தாலும் சரி, ஆராதனை கூடமாக இருந்தாலும் சரி, அதில் நாம் ஆராதிக்கும் போது கர்த்தரை பணிந்து கொள்ள ஆராதிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வார். இரண்டாவதாக, பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்கள். இப்பொழுது மக்கள் கூட்டமாக தொழுது கொள்வதை கட்டி பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஆபிரகாம் காலத்தில் கர்த்தருக்கு ஒரு பெயர் இடப்பட்டது. அது யாவே, யெகோவா என்பது. முதலாவது, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவன் பெரியவர், மனத்தை படைத்தவர் என்றெல்லாம் சொல்லி அவரை ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 12:8. பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காவும் ஆயி கிழக்காவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பிரியமானவர்களே, பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை உணர்ந்து கொண்டான். நாம் ஒருவருடைய பெயரை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய குணாதிசயங்கள் என்பதை நாம் நன்றாக
புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை நாம் நன்றாக அறிந்திருந்தால் மட்டும்தான் அவருடைய பெயர் நமக்கு தெரியும். இப்பொழுது ஆபிரகாம் காலத்தில் தேவனை நன்றாக அறிந்திருந்தான். ஆகையால் அவர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பிரியமானவர்கள், நாமும் கூட நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். வெறுமனே தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கு பதிலாக வேதாகமத்தில் ஏராளமான கர்த்தருக்கு நாமங்கள் உணர்ந்து கொண்டது. யெகோவா இரே, யெகோவா நிசி, யெகோவா ஷமா என்று. அந்த பெயரெல்லாம் எதற்காக என்றால் ஒவ்வொரு காரண பெயர். யெகோவா நிசி என்பது வெற்றி கொடி என்பது. ஆகையால் நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றிகரமாக சாதித்திருந்தால் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது யெகோவா நிசியே ஸ்தோத்திரம், யெகோவா இரே ஸ்தோத்திரம் என்றெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு ஆராதிப்போம். பிரியமானவர்கள், நாம் கர்த்தருடைய நாமத்தை உணர்ந்து அவரை தொழுது கொள்கிறோமா, இல்லை வெறுவனே மற்றவர்கள் ஆராதனை செய்யும் பொழுது நாமும் கூட ஏதோ மேம்போக்காக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து தொழுது கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய உண்மையான பிரசனத்தை, அவர் அருகில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் அவ்வாறுதான் தொழுது கொண்டார். பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். நாமும் கூட நாம் தேவனுக்கு சிநேகிதராக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியத்தில் நடக்கப் போகிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் யாரையும் ஓடி தெரியவில்லை, ஜோசியரை நாடி தெரியவில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரை நாடி போகவே வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உண்மையாக தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு தேவன் சிநேகிதனாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிநேகிதராக செயல்பட்டு நம்முடைய காரியங்களை நாம் திட்டமும் தெளிவும் உரைப்பார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, கர்த்தர் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கணும், நாம் படுகிற கஷ்டங்கள்லாம் தேவனுக்கு தெரியவே தெரியாது, எப்பொழுதுதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்குமோ என்று நினைத்து கொண்டிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களும் 400 வருஷமாக அடிமைத்தன காலத்தில் இருந்த பொழுது அவ்வாறு தான் நினைத்து கொண்டே இருந்தார்கள். எங்கே எங்களுக்கு விடுதலை பெருக்க போகிறது, நாங்கள் எப்பொழுது இந்த எகிப்து தேசத்தை விட்டு போவோம், எவ்வளவு கொடுமையாக வேலை வாங்கிறார்கள் என்று அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களோ தெரியாது. ஆனால் பெருமூச்சு விட்டு கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் வந்து தேவன் உங்களை விடுவிக்க சித்திரமாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர்கள் மோசேயும் ஆரோனையும் விசுவாசித்தார்கள். யாத்ராம் 4:31 ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசித்தார்கள். நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் கர்த்தரை விசுவாசிப்பது. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களுடைய படும் கஷ்டங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்தார் என்று மோசேயும் ஆரோனும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடினால் சொன்ன பொழுது அதை நம்பி விசுவாசித்தார்கள். அப்பொழுது கர்த்தரை தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தேவன் எங்கள் கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கொண்டு வரப்போகிறார் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து தொழுது கொண்டார்கள். நாமும் கூட கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரை பணிந்து தொழுது கொள்வோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டீர்கள், நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? என்னுடைய இந்த கஷ்டமான காரியத்தை தேவன் விடுவிப்பார், நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலை அருள் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் தேவனை பணிந்து தொழுது கொள்ள முடியும். தேவனை நாம் விசுவாசிக்க முடியாமல் போட்டால் நம்முடைய ஆராதனைகள் தொழுகை எல்லாம் வெறும் ஒரு ஆர்ப்பாட்டமான ஆராதனையாக தான் முடியும். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டது போல தேவன் பேரில் உள்ள விசுவாசம் நமக்குள் பெருகி நாம் அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கஷ்ட காலங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது மிகவும் அலங்காரமாக செல்ல வேண்டும் என்பதை நினைப்போம். பட்டாடைகளை உன்னித்து பல விதமான நகைகளை அணிந்து மேலும் என்னென்ன காரியங்கள் மேலும் அதை அதிக விலையுயர்ந்த காரில் சென்றால் தான் மதிப்பு என்றெல்லாம் நினைத்து கொண்டு தேவாலயத்துக்கு வரும் பொழுது இப்படி எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நாம் மற்றவர்கள் மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்று நாம் அநேக காரியங்களை செய்வோம். ஆனால் தேவனை தொழுது கொள்ள வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்தில் அலங்காரத்துடனே பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 16:29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி
காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி 3 காரியங்களை இங்கே பார்க்கலாம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசித்து பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோமா? இயேசு என்னும் நாமத்துக்கு, யெகோவா என்னும் நாமத்திற்கு, பிதாவாகிய தேவனுக்கு உரிய கனமும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். இந்த அநேக காரியங்களில் நாம் அநேக பிரசங்களை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை மிகவும் அலட்சியமாக நினைத்து கொண்டு அவரை ஏதோ ஒரு ஆழ்த்தத்துவம் இல்லாதது போல் நடத்துகிறார்கள். அது தவறு. நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு அவருக்கு உரிய மகிமையை செலுத்த வேண்டும். இப்பொழுது அந்த காலத்தில் நீங்கள் ராஜாக்களின் கதைகளை எல்லாம் படித்திருக்கிறீர்கள் என்றால், யாராவது ஒருவர் ராஜாவை சந்திக்க வரும் பொழுது வெறுமனே ராஜாவே வணக்கம் என்று சொல்ல மாட்டார்கள். ராஜாதி ராஜாவே, சர்வத்துக்கும் அதிகாரி, அப்படியெல்லாம் என்று பலவிதமான அடைமொழிகளை சொல்லி அவரை சொன்ன பிறகு வணங்கின பிறகுதான் தங்களுடைய காரியங்களை எடுத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் சர்வலோகத்துக்கும் ராஜாவானவர், ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை தள்ளுகிறவர், எல்லாவற்றுக்கும் அவரை தான். அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை. ஆகையால் தான் நாம் தொழுது கொள்ளும் பொழுது இங்கே முக்கியமாக வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி நாம் தேவன் நாமத்தை அதிகமாக சொல்லி சொல்லி அவர் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துதல். அடுத்தது காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய சந்நிதியில் காணிக்கையை செலுத்த வேண்டும். என்ன அது சிறிய காணிக்கையோ பெரிய காணிக்கையோ கவலை இல்லை. அந்த 2 காசு போட்ட விதவையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கணக்கில் எடுத்துக்கொண்டார். நன்றியால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் தேவனுக்கு நாம் காணிக்கை செலுத்த முடியும். இல்லை என்றால் ஏதோ நாம் சம்பாதித்து தேவனுக்கு கொடுப்பது போல் 1 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா எல்லாம் போட்டு கொண்டு போவோம். ஆனால் நாம் எப்படி மனதில் நாம் நன்றியோடு நினைந்திருக்கிறோமோ என்று நினைத்து தேவனுக்கு காணிக்கை அவர் சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நாம் தேவனுக்குரிய மகிமையை, நாம் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தும் பொழுது நமக்குள் இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உருவாக தேவன் கிரியை செய்வார். அந்த பரிசுத்தத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தாழ்த்தி நாம் காணிக்கையை கொண்டு வருவோம். நாம் எப்பொழுது ஒருவருக்கு காணிக்கையை செலுத்துவோம் என்றால், நமக்கு ஒன்றுமே இல்லை, அவர்தான் பெரியவர், அவரிடம்தான் எல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று நம்முடைய சம்பாத்தியத்தில் ஏதோ தேவனுக்கு நான் கொடுக்க எனக்கு இது வரைக்கும் தேவன் கிருபை செய்தாரே என்று நாம் காணிக்கையை செலுத்துவோம். அந்த அளவுக்கு நாம் தேவனை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவனை சமீபமாய் பெற்ற ஜாதியாக இருக்கிறபடியால் நாம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை சொந்த ஜனம் என்று அங்கீகரிப்பார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் கர்த்தரை உயிரோடு இருக்கும் அளவுக்கும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஏனோ தானவென்று ஏதோ ஒரு காரியத்துக்கு மட்டும் தொழுது கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் அவரை உயிரோடு இருக்கும் அளவும் தொழுது கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். சங்கீதம் 116:2, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு நமக்கு உயிர் நாசியில் சுவாசம் உள்ள வரைக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நமக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்தால் அவரை தொழுது கொள்வது அல்ல. ஆனால் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று சொல்வது அல்ல. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரின் செவியை சாய்த்தபடியால் நாம் எத்தனை காரியத்தில் தேவன் நமக்கு அவருடைய செவியை சாய்த்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலளித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதையெல்லாம் எண்ணுங்கள், எண்ணிப்பார் இந்த நன்மைகளே என்று ஒரு பாட்டு கூட வருகிறது. கவுண்ட் யுவர் பிளெஸிங், நேம் தம் ஒன் பை ஒன். எத்தனை
நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அத்துணை நன்மைகளையும் நினைத்து நினைத்து தேவனிடம் கேட்க வேண்டும், தேவனை நான் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெறுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான காரியங்களை செய்ய கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நமக்குள் நடக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமான ஆராதனையை மட்டும் செய்துவிட்டு எவ்வளவு நன்றாக இருந்தது என்று உள்ளத்தில் எந்த மாறுதலும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். இவர் வந்தால் ஒரு ஆராதனை மிகவும் சிறப்பாக இருக்கும், அவர் வந்தால் ஆராதனை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு ஆட்களை முக்கியப்படுத்தி தான் இப்பொழுது ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாந்தத்தின்படி ஆட்களை முக்கியப்படுத்தி ஆராதனை அல்ல, நம்மை முக்கியப்படுத்தி ஆராதனை செய்யும் பொழுது நாம் ரட்சிப்பு நடக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள் ஏதாவது நம் ஆராதனை தொழுகும் பொழுது நாம் நிச்சயமாக ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற மக்களாக தொழுக வேண்டும். யோவேல் 2:32 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய இருவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இங்கு சியோன் என்பது எருசலேம் என்பது தேவன் தாபரிக்கும் ஸ்தலம். அது இப்பொழுது நம்முடைய இருதயமாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், நாம் ஆராதிக்கும் ஸ்தலமாக இருக்கும். கர்த்தரை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவனை சமீபமாய் பெற்றபடியினால் நாம் அவருடைய ரட்சிப்பை உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? பாவங்கள் கழுவி நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆராதனை ஒரு வேறு விதமான ஆராதனையாக இருக்கும். நமக்கே தெரியும், நம்முடைய ஜபங்கள், நம் ஆராதனைகள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டிக்கொண்டே இருக்கிறது. தேவன் எனக்கு பதிலளிக்க போகிறார் என்றெல்லாம் நாம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தின் நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோம். அதை விடுத்து மற்ற எந்த விதமான ஆராதனைகளும், எத்தனை ஆர்ப்பாட்டமான ஆராதனைகளும் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை தான் இருக்கும். அது தேவன் கூறுவது போல நீ உன் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தையும் என்னை விட்டு அகற்றி என்று சொல்வது போல்தான் இருக்கும். ஆகியால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோமா? அப்பொழுதுதான் நாம் தொழுகைக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இதை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக தேவனை என்னை ரட்சியும், இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்தும் என்று பரிசுத்தப்படுத்தும் என்று தினமும் நாம் அதை வேண்டிக் கொள்வோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் ஜெபிக்கும் பொழுதும், நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய பாஷை சுத்தமாக மாறும். ஆகையால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்றால், ஒரு பேச்சு வழக்கில் ஒரு மாறுதல் உண்டாகும். நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பது வேண்டாத காரியங்களை பேசிக்கொண்டே இருப்போம், வேண்டாத கெட்ட காரியங்களை பேசிக்கொண்டே இருப்போம். கெட்ட வார்த்தை நம் வார்த்தையிலிருந்து புறப்படும். நல்ல விதமான காரியங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கவே மாட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முக்கியமான வித்தியாசம் என்றால் நம் பாஷையை சுத்தமாக மாற பண்ணுவதுதான். சீமோன் பேதுரு கூட இயேசுவை மறுதலிக்கும் காலத்தில் அவரை பார்த்து சொன்னது, நீயும் அவரோடு கூட இருந்தால் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு, நம்முடைய பாஷை மற்றவர்களுக்கு ஆறுதலாக சுத்தமான பாஷையாக இருக்கிறதா? இல்லை என்றால் கோபத்தின் வார்த்தைகள், சண்டையின் வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படுகிறதா? அது தவறு. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று பெயரில் நாம் ஆராதித்தோம் என்றால் தேவன் நம் ஆராதனையை செவிமடுக்கவே மாட்டார். ஆகையால் செப்பனியா 3:9 அப்பொழுது என் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனத்தின் ஆவியை எப்பொழுது தேவன் கட்டளையிடுகிறார் என்றால், நாம் குடி வந்திருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பாஷை சுத்தமாக மாறும் பொழுதுதான். நாம் பாஷை சுத்தமாக மாறும் பொழுதுதான் ஒரு மனதின் ஆவியை தேவன் நமக்குள் ஊற்றுவித்து நாம் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர்கள் பாஷையெல்லாம் ஒரே மாதிரி சுத்தமான பாஷையாக இருந்தது. ஏனென்றால் அங்கு பலவிதப்பட்ட பாஷைகளை பேசியவர்கள் கூடியிருந்தார்கள்.
அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்பட்ட பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் என்ன என்னுடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்களே என்று. பிரியமானவர்களே, எத்தனை விதமான பாஷை கூட்டத்தாராக இருந்தாலும் அத்தனை விதமான பாஷை கூட்டத்தாரும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது தேவனுடைய மகத்துவத்தை தான் பறைசாற்றினார்கள். இதுதான் பாஷையை சுத்தமாக மாற பண்ணுவது. இதுதான் ஒரு மனதின் ஆவி. நமக்குள் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் எத்திய நாவோடு தேவனை ஆராதிக்கிறோம். முதல் நாள் வரைக்கும் மற்றவர்களை பழித்து பேசிவிட்டு குறை கூறிவிட்டு சண்டை போட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நம் பாஷை சுத்தமானது போல் நாம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோமா? இதை சிந்திப்போம் பிரியமானவர்களே. தேவனே, என் பாஷையை சுத்தமாக மாறப்படும். அப்பொழுது எனக்கு ஒரு மனதின் ஆவியை தர முடியும். அப்பொழுது நான் ஆராதனை செய்யும் பொழுது தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் ஆராதனை நமக்கு பிரியமானதாக மாறும் என்று நாம் கருத்தில் கூட கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் கூடி வந்தவர்கள் பொழுது அவர்கள் மேலெல்லாம் அக்கினி அபிஷேகம் இறங்கிறது. அதை கண்கூடாக கண்டார்கள். நான் வாசித்தேன், தென்கொரியாவில் கூட ஒரு திருச்சபையில் இவ்வாறு அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டடத்தை சுற்றிலும் அக்னிமயமான நாவுகளைப் போல மற்றவர்கள் கண்டார்கள். காரணம், அவர்கள் ஒருமனதோடு சுத்தமான பாஷையோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தால் நாம் வெறு சீக்கிரமாக அநேக மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இழுத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்வுக்காக தேவனை நாம் தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக, தேவன் நம்மை உபத்திரவத்தின் வகையில் நம்மை பக்குவப்படுத்தி நம்ம ஆராதிக்க செய்வார். நாம் நினைந்து கொள்வோம், தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மை சமீபம் பெற்றிருக்கிறபடினா நமக்கு எந்த கஷ்டமும் வராது, துன்பமும் வராது. ஆகியால் நாம் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்துவிட்டு கொண்டு கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் தேவன் நம்மை உபத்திரப்படுத்தும் பொழுது நாம் அதிகமாக அவரை தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். அப்படிதான் வசனம் சொல்கிறது. சகரியா 13:9, அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்தி வெள்ளியை உருக்குறது போல் அவர்களை உருக்கி பொன்னை புடுகிறது போல் அவர்களை புடுமுடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். கர்த்தர் என் தேவர் என்று அவர்கள் சொல்வார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனை அவரை அக்கினிக்குட்பட்ட சோதனைக்குட்படுத்தும் பொழுது தேவனை நாம் தொழுது கொள்கிறோமா? அக்கினி போன்ற சோதனை, நாம் தாங்க முடியாத கஷ்டம் நமக்குள் வரும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை கலந்து கொள்ளும் பொழுது, தேவனே நான் உன்னை நேசிக்கிறேன், தேவனே நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என் இருதயத்தின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்களே பணிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறோமா? வேதாகமம் அப்படிதான் சொல்கிறது. புடுமிடுகிறது போல் நாங்களே உன் புடுமிடிப்பேன், அப்பொழுது என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அப்படி நான் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். இது என் ஜனம் என்று சொல்வேன். கர்த்தர் என் தேவன் என்று சொல்வார்கள். கர்த்தர் நம்மை அவர் நம் ஜனம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் மேலான சாக்கியம். இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன், அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் தேவன் அனுமதிக்காலொழிய வரவே வராது. யோபுவை பார்த்து கர்த்தர் அப்படிதான் நினைத்திருந்தார். இது என்னுடைய மகன். சாத்தானே போய் ஒரு பர்மிஷன் கேட்டுதான் யோபுவை தொட வேண்டியதாக இருந்தது. எப்படி என்றால், அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், இது என் ஜனம் என்று சொல்லுகிறபடியினால்தான் தேவன் ஒரு வேலியடித்து பாதுகாத்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை வேலியடித்து பாதுகாக்க வேண்டுமா? அப்பொழுது தேவனே உபத்திரத்தின் குகையில் கூட என்னை தெரிந்து கொண்டேன் என்று நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நாம் அவருக்கு சொந்த ஜனமாக மாறிவிடுவோம். அப்பொழுதுதான் ஒரு மேலான சாக்கியம். அடுத்ததாக, நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆவியோடும் உண்மைத்தனம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும், சிறு சிறு காரியத்தில் நாம் செய்கிற உத்தியோகங்களில், நாம் வெளிப்பார்க்கிற இடங்களில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு பொய்யின் ஆவி நமக்குள் கிரியை செய்யவே கூடாது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பிரியமானவர்கள், இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்தது. அவர் சமாரியா நாட்டு ஸ்திரீயோடு அளவலாவி கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறினது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீ என்ன வேறொரு காரியம் சொல்கிறீர்கள், யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது என்றெல்லாம் கூறினாள். ஆனாலும் அவள் எவ்வாறு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவளாக இருந்தாள். அவள் ஒரு உண்மைத்தன்மை இல்லாதவளாக இருந்தபடியினால்தான் அவர் இயேசு கிறிஸ்துவிடம் எல்லா காரியத்தையும்
உண்மையை சொன்ன பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை அவள் தீர்க்கதரிசி என்று கண்டு கொண்டாள். ஆகியால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆம், நம்முடைய ஒரு உண்மையான நிலைமை தேவனிடத்தில் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நான் எந்த காரியத்தில் மற்றவர்களை ஏமாற்றுவேயா என்று. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் யாக்கோபிடம் உன்னுடைய பேர் என்று சொல்லும் பொழுது அவன் யாக்கோபு என்று கூறினான். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று சொல்லுது. அவன் உண்மைத்தலைமை தன்மையை அறிக்கைப்பட்டபடிதான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு உண்மையோடும் ஆவியோடும் எந்தவித மறைவும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்பட்டு அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை கண்டு கொள்ளலாம். கடைசியாக நாம் சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையாக சுத்த இருதயத்தோடு ஆவியோடு உண்மையோடு நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு தேவன் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியமான்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தையும் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்படும், சமாதானம் நம் வாழ்க்கையில் இருக்கும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் தேவனை தொழுது கொள்ளுவது போதெல்லாம் அவரை சபையுமாய் பெற்றிருக்கிறபடினால் இத்தனை காரியங்களும் நாம் மனதில் நிறுத்தி நாம் கடைசியில் தேவராஜ்யத்துக்குரிய மக்களாக மாறும்படி உண்மையான மக்களாக தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் சிறு காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஏனோஸ் பிறந்த பொழுது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் கர்த்தாவே. நாங்களும் உடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக தொழுது கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தின் உணர்ந்தவர்களாக உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தாவே. உபத்திரவத்தின் குகையில் கூட நாங்கள் உண்மை புடமிடப்படுகிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் உண்மை கண்டு கொள்ளத்தக்கதாக தொழுது கொள்ளத்தக்கதாக மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொற்படி பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசம், நீதி, சாந்தம், சமாதானம் எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு கொடாக்கடி சொல்கிறோம். அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தேவனை தொழுது கொள்ளுகளின் உண்மைத்தனத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போறதாக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.